விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். இது குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். இந்த விருச்சிக ராசியில் 4ஆம் பாதம் மட்டும்தான். ஒரு பாதம் இருக்கிறதுனால 4 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் இருக்கும். இந்த 4 வருடத்தில் என்னோட கணக்குப்படி 3 வருடம் நான் தசா புத்தி பலன்களாக எடுத்துக்கிறேன். ஒரு சில பேருக்கு 1 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 2 வருடம் இருக்கலாம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் எடுத்துக்கிறேன். 3 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால், பிறகு சனி தசை 19 வருடம். 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் 21 வயசு வரைக்கும், 22 வயசு வரைக்கும் வச்சிங்களேன். 16 வயசுலேருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தது. அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் கஷ்டத்தை கொடுத்துருக்குமா அப்படின்னா அது இல்லை, கஷ்டத்தை கொடுத்துருக்காது. 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது, கேந்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது பெருசாக கெடுபலன்களை செய்யாது. அப்போ அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்துருக்குமா? கெடுபலன்களை கொடுத்துருக்காது. அப்போது நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள். அதுக்கு என்ன காரணம்? தசாபுத்தி தான் காரணம். எப்பவுமே இந்த சனி பகவானுடைய வேலை அப்படின்னாக்கா 6, 7, 8, 12, 1, 2. 12, 1, 2 அப்படிங்கிறது இந்த 3 2.5 வருடம் இருக்கு இல்லையா, 7.5 சனி. 6, 7, 8 இது அஷ்டம சனி கணக்கில் வந்துடும். 6ஆம் இடமும் 7ஆம் இடமும் பிரச்சனை வராது, அந்தளவுக்கு பெருசாக பண்ணாது. 8ஆம் இடத்துல தான் அதிகப்படியான கஷ்டங்களை கொடுக்கும். தசை சரியில்லைனாக்கா 6ஆம் இடத்துலையே அதை பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட அது ஒரு 7.5 மாதிரி. தசை நல்லா இருக்குது, மறைமுக சுப தொடர்பு தசை இது மாதிரி இருந்துச்சுனாக்கா 6ஆம் இடம் 7ஆம் இடம் எதுவுமே பண்ணாது. 8ஆம் இடத்துல தான் அது வேலையை காட்டும். அப்போது 7.5 சனி முடிஞ்ச பிறகு 3ஆம் இடம் 4ஆம் இடம் 5ஆம் இடம் எல்லாம் பெருசாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா, படிப்பு ரீதியாக, வேலை வாய்ப்பு ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாமே விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது, நிறைய கஷ்டங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னா தசா புத்தி பாதிப்புகள். 7 சனி முடிஞ்ச பிறகு 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் கஷ்டம் தொடருதுன்னா தசா புத்தி தான் அது. அதனால் நீங்கள் சனி பகவான் மேலே குறை சொல்கிறதோ இல்லை சனி பகவான் மேலே பழி போடுறதோ இங்கே இல்லை. இப்போ 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். பெரிய உங்களுக்கு பாதிப்புகளே கிடையாது. இந்த டைமில் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது, குடும்பஸ்தானத்துக்கு எடுத்துருமா, 10ஆம் பார்வை. அப்போ குடும்பஸ்தானத்தில் என்ன, தசாபுத்தி சரியில்லைன்னா மட்டுமே குடும்பஸ்தானத்துக்கு பிரச்சனைகள் வரும். அப்போ தசாபுத்தி ரீதியாக 16 வயசுலேருந்து 20, 21, 22 வயசு வரைக்கும் இப்போ படிக்கக்கூடிய காலத்தில் இருப்பீங்க. 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருது. இப்போ தசா ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. இது வரைக்கும் இருந்து வந்த உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள் எல்லாமே கிளியராகவும் படிக்கக்கூடிய காலத்தில் 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், 2 பாகவத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன். அஷ்டமாதிபதியாக வந்தாலே பிரச்சனை தான். அது அஷ்டம சனியில், அப்படி இல்லைனாக்கா 7.5 சனியில். இப்போ கிடையாது. இப்போ 6ஆம் அதிபதியாக உங்கள் சுய ஜாதகத்தில் மறைமுக சுப தொடர்பில் இருந்தார்னா சிறப்பு, சுப தொடர்பில் இருந்தாலும் சிறப்பு. ஆனால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சுய ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், இந்த புத பகவான் தசை நடத்தும் போது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்போது புதனுடைய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த புதன் தசை அப்படிங்கிறது கடன் அமைப்பை கொடுத்துருக்கும். இப்போ வேலை வாய்ப்பு, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்கும், தடைகளை கொடுத்துருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை கிடைக்கிறது, அதாவது சாஃப்ட்வேர், இது மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, பெரிய இடத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க, பெரிய கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ வேலை வாய்ப்பு கேரண்டியாக இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகள் அனுபவிக்கிறாங்க, தொந்தரவுகள், மன அழுத்தங்கள், வேலை ரீதியாக வேலையில் சம்பளம் கிடைக்காம இருக்கிறது, இது எல்லாமே சிறப்பு. இப்போ எல்லாமே கிளியர் ஆகும். ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறது, வேலை ரீதியாக கொஞ்சம் பலுவு இருந்தாலும் அது குறையும். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வேலை சுமை, வேலையே நிறைய இருக்காது, ஆனால் வேலை சுமையாக தெரியும். மன அழுத்தங்களாக இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியாக இருந்து
கொஞ்சம் மன நெருக்கடிகளை கொடுத்துருக்கலாம் தசாபுத்தி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு. 5ஆம் இடத்துல சனி, பசங்களுக்காக செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சுப செலவுகள். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க புதன் தசையில், அஷ்டமாதிபதி தசையில் புதன் தசையில் கூடி வருமா? கூடி வரும். புதன் தசையில் தாராளமாக கூடி வரும். 8ஆம் இடத்துக்கு இந்த காலகட்டத்தில் பயிற்சியாக போகுது. இந்த வருடத்தில் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியானா 2ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை, அவரோட வீட்டுக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரோட வீட்டுக்கு பார்வை பதியறதுனால 7ஆம் பார்வை நேரடியாக சமசப்தமாக பார்க்கறதுனால அவ்வளோ சிறப்பாக இருக்கும். குடும்ப ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வரவுகள் ரீதியாக எல்லாமே சிறப்பு இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு. 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருந்தாலும் புதனுடைய வீடுன்றதுனால புதன் தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிறப்பு. நல்ல ஒரு பொருளாதார வரவு, வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்படியெல்லாம் கொடுத்துரும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த குழந்தை பாக்கியத்துக்கும் வழிவகுக்கும் சிறப்பான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் பெருசாக கெடுபலன்களை செய்யாது. ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இப்போ திருமண வாய்ப்புகள் கொடுத்துரும். 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. முயற்சிகள் அதிகமாக போடணும் அஷ்டமாதிபதி தசையில், ஏன்னா நிறைய தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது வரக்கூடாது. வந்துச்சுனாக்கா நிறைய கஷ்டங்கள், அதிகப்படியாக கடன் பிரச்சனைகள். இப்போ வேலையில் இருக்கிறீங்களா, இப்போ ஒரு ஏதாவது லோன் வாங்கியிருப்பீங்க, அந்த லோனை கட்ட முடியாமல் நிறைய கஷ்டப்படுவீங்க. இது எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக குறையும். இது எல்லாமே இந்த கடன் சுமை குறையும். தொழிலில் இருக்கிறீங்களா, கடன் பிரச்சனைகளை கொடுக்கும், அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருசாக முதலீடுகள் தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது. வருமானத்தை எந்த பக்கம் வர வைக்கணும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். முதலீடுகள் போட்டு வருமானம் வர வைக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த டைம். ஏன்னா இன்னொருத்தரை நம்பாதீங்க, உங்களை மட்டும் நம்புங்க. வேறு யாரையாவது நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னாக்கா வேலை செய்யக்கூடிய இடங்களில் பேரை கெடுத்துருவாங்க. 39 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசை நிறைய பேருக்கு மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும், மன போராட்டங்களை கொடுத்துருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை கொடுத்துருக்கும். இது பொருளாதார நெருக்கடியை ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து. புதனுடைய வீட்டிலிருந்து தசை பண்ணியிருந்தாலும் சமீப காலமாக புதன் வீட்டில் தான் இருக்குது அந்த கேது பகவான். இப்போ சூரியன் வீட்டுக்கு பயிற்சியாக போகுது இந்த வருஷத்தில். அப்போது கேது பகவானுடைய தசை இந்த வருஷத்தில் சிறப்பு. சனி பகவானுடைய பயிற்சிக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவான் அமர்ந்த இடம் புதனோட வீடு. அப்படி இல்லை சனியோட வீடாக இருந்தால் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. இது மாதிரி சனியோடைய வீடோ இல்லை புதனுடைய வீடோ இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா தொழில் ரீதியாக கொஞ்சம் கடன் சுமைகள் குறையும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் பெருசாக கடன் வாங்கி தொழில் பண்ணுறதை வேண்டாம். விவசாயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிறு தொழில் முதல் கொண்டு பெரிய தொழில் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். முதலீடுங்கிறது சாதாரணமாக போயிட்டே இருக்கும். நீங்கள் சாதாரணமாக பண்ணுவீங்கக்கா சாதாரணமாக போயிட்டே இருக்கும். நீங்கள் பெருசாக எதனா வளர்ச்சி பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அது கடனை கொடுத்துரும், இந்த சனியோட வீட்டில் இருந்தாலும் புதனோட வீட்டில் இருந்தாலும். மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் தொழில், பொருளாதாரம் எல்லாமே வரவு தான். குடும்ப மேன்மை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் இப்போ நிவர்த்தி ஆகும். கடன் இருந்தால் கடன் நிவர்த்தி ஆகும், வழக்குகள் இருந்தால் வழக்குகள் நிவர்த்தி ஆகும். சிறப்புன்னு சொல்லிக்கலாம். 46 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி விரையாதிபதி. இந்த லக்கணமாக இருந்தால் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். ஓரளவுக்கு நியூட்ரலாக தான் வேலை செய்யும். கடக லக்கணமாகவோ சிம்ம லக்கணமாகவோ வந்தீங்கன்னாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த லக்கணங்களுக்கு இந்த சுக்கிரதசைங்கிறது அந்தளவுக்கு நன்மை செய்யாது, சிறப்பான யோகத்தை கொடுக்காது, கடன் அமைப்பை அதிகமாக கொடுத்துருக்கும். அந்த கடன் அமைப்பிலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். நோய் நொடி பிரச்சனைகள் கொடுத்துருக்கும், அந்த நோயிலேருந்து கொஞ்சம் வெளியே வரலாம். உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்துருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம். வழக்குகள் எதனா கொடுத்துருக்கலாம், அதுலேருந்து வெளியே வரலாம். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அதாவது கடக லக்னம், சிம்ம லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த 4 லக்னங்களுக்கு மட்டும் சுக்கிரதசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு நன்மை செய்யாது. இது கடன், வழக்கு, நோய் இது மாதிரி எதனா கொடுத்துருக்கலாம். தொழில் ரீதியாக கொஞ்சம் வருமானத்தை கம்மி பண்ணியிருக்கலாம். இந்த கடன் சுமையெல்லாம் குறையணும் அப்படின்னாக்கா நீங்கள் தொழில் வளர்ச்சியை பெருசாக முதலீடு பண்ணுறதை தவிர்ப்பது நல்லது. இன்னொருத்தரை நம்பி பணம் கொடுக்குறதோ பொறுப்புகள் கொடுக்குறதோ வேண்டாம். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன அழுத்தங்கள் இந்த சுக்கிரதசையில், கணவர் மூலயமா நிறைய பிரச்சனைகள், பசங்க வழியில் நிறைய பிரச்சனைகள், சொல் பேச்சு கேட்காது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா திருமணத்தில் நிறைய தடைகள். வீட்டில் திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க பசங்களுக்கு, அவங்களுக்கு நிறைய தடைகள் சுக்கிரதசை தான். ஆனால் ஒரு பக்கம் வருமானம் வருது, ஒரு பக்கம் நிம்மதி இல்லாமல் இருக்குது.
இந்த சுக்கிரதசை காலங்களில் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு விதத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் யோகம் செய்யாத இடத்துல மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுன்னா அதே மாதிரி பலன்களை கொடுத்துருக்கும். அப்போது இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் குருடைய பயிற்சி அடுத்த 2.5 வருஷ காலத்துக்கு சிறப்பாக இருக்குது. இப்போ ராசிக்கு குருடைய பார்வை இருக்குது. பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் இடத்துக்கு போகும், 3ஆம் இடத்துக்கு போகும். 66 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும் சூரிய தசை, 72 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் சந்திர தசை, 82 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் 89, 90 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. ஏன் இந்த 3 தசைகளை சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 3 தசைகளும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசைகள். சூரிய தசை அப்படிங்கிறது 10ஆம் அதிபதி தசை, சந்திர தசை அப்படிங்கிறது பாக்கியஸ்தான அதிபதி தசை, செவ்வாய் அப்படிங்கிறது 6ஆம் அதிபதியாக வந்தால் கூட ராசி அதிபதி. அப்போ இந்த 3 தசைகளும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். இந்த தசைகளில் இருக்கிறீங்க இப்போ அஷ்டம சனி கிடையாது, 7 சனி கிடையாது, உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம். எந்தவித குறுக்கீடெல்லாம் கிடையாது. தசை சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னாக்கா பொருளாதார வரவு உண்டு. இது வரைக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அந்த கடன் பிரச்சனை தீரும். நோய் இருந்துச்சுனாக்கா நோய் வழக்குகள் எல்லாமே கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் இருக்கிறீங்களா, இப்போ ஒரு தொழிலை மாற்றுவீங்க, ஒரு இடத்த மாற்றுவீங்க, ஒரு தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக போட்டு கொஞ்சம் வருமானத்தை வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்த சனி பகவானுடைய 3ஆம் பார்வையாக இருக்கிறதுனால உடல்நிலை தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 7ஆம் பார்வை மட்டுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் சனி பகவான். உடல்நிலை தொந்தரவுகள் மட்டும், இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா பெருசாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. இந்த 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் தசாபுத்தி ரீதியாக இந்த சனி பேச்சுங்கிறது நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும். நன்றி.